இது மாதிரி எல்லா ஊர்களிலையும் ஒய்எம்சிஏ இருக்கும். அங்கே வந்து மெம்பர்ஷிப் வாங்கிட்டு அது மூலியமாக அந்த கிளப்ல ஜாயின் பண்ணிட்டு அங்கே கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய ஃபீல்டு ஈவெண்ட்ஸ், ட்ராக் ஈவெண்ட்ஸ், கேம்ஸ் லைக் ஃபுட்பால், வாலிபால், பேஸ்கெட் பால், டேபிள் டென்னிஸ், ஷட்டில், பேட்மிண்டன் அண்ட் ஸ்விம்மிங் பூல் ஈவெண்ட்ஸ், ஜிம்னாஸ்டிக்ஸ், இது எல்லாமே கோச் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ட்ராக் ஈவெண்ட்ஸ், அப்பப்போ ஈவெண்ட்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஓப்பன் ஹவுஸ் மாதிரி யார் வேணால் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்ற கிட்ஸ் டே ஈவெண்ட்ஸ். கிட்ஸ்க்கு ஸ்போர்ட்ஸ் பற்றின அவேர்னஸும் அவங்களுக்கான டேவாகவும் இது இருந்துச்சு. கிட்ஸ் ராக் கிளைம்பிங்லேருந்து ஸ்விம்மிங் பூலில் நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு அடுத்தது உடனே ஃபீல்டுக்கு வந்தாங்க. ஃபீல்டில் இந்த வார்ம் அப் செஷன் மாதிரி ஒரு டார்கெட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஈவெண்ட் நடந்துச்சு. கிட்ஸ் எல்லாமே ரொம்ப என்துவாக இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு ரொம்பவே ஃபன்னாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து டிஸ்பிளேக்காக நிறையா கிட்ஸை என்கேஜ் பண்ணுறது மாதிரி பேபி அனிமல்ஸ், அதாவது